ஓடும் வேலவனே அவடிகள் அக்கா தினமும் நம்ம அக்காவை காண்பது வழக்கம். அக்காவே காணல. அது மட்டும் இல்ல, இது பாரு அக்கா எங்க போனானே தெரியவில்லை. நாம இருவருமே சந்தோஷமாக இந்த நீரோடையில் ஆடி பாடிக்கொண்டு நீராட வேண்டும். அப்படியே ஆகட்டும், சரியா? அண்ணா, இது என்ன ஆச்சரியம்! கண்ணா, கார்மையில் அண்ணா, கமலா கண்ணா, அண்ணா, அக்கா தங்கைகள் 7 பேர் என்று சொல்வார்களே, இந்த 7 பேரில் நான் ஒருவர் மட்டும் அரக்கனிடத்தில் சிக்கி அனைத்தும் இழந்து இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது என் சந்தோஷம் குலைந்து இவர்களெல்லாம் என் தங்கைகள் எல்லாம் அக்காடிகளும் ஆடி பாடி மகிழ்கிறார்களோ, அவன் மஞ்சள் கருகி போகட்டும், அவன் புஷ்பம் ஆடி போகட்டும், இந்த அழியாத விளக்கு அணைந்து போகட்டும், கல்யாணமா? ஆமா. தெரியாதா உனக்கு? ஏண்டி ஐயா பேய் 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 மலர்கள் எல்லாம் கருகிடுச்சு. ஏண்டி இந்த அணையா விளக்கு பாரடி அணைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த தெளிந்த நீரோடையில நம்ம முகத்தை பார்த்தா பார்க்க முடியலடி. அந்த அளவுக்கு இருக்கிறமே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியலையே. உட்காந்துக்கிற இவங்களுக்கு தான் தெரியும். அதனால இவங்களதான் கேட்கணும். இல்ல யூடியூப்ல வீடியோ எடுக்கிறாரு, அவரை தான் கேட்கணும். அதனால ஏண்டி இதை உடனடியா நம்ம யார்கிட்ட போன திறமை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? அண்ணன். எந்த அண்ணன் கிட்ட? நமது அண்ணன் பகவானே சந்திக்க வேண்டும். உடனே போன வாடி. பன்னீர் மலை சொல்லியும் பன்னீர் மலத்தோரியும் மேகங்களே, இந்த பரந்தாமன்மை அழகை பாடுங்களே.
பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். ஸ்ரீரங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவெங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லா புகழ் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வைகுண்ட வாசன் என்பார்கள், நாராயணன் என்பார்கள். என் தங்கை எங்க சென்றிருக்கார் தெரியலையே. என் தங்கை குரல் கேட்கிறேன். அண்ணா தங்கா, ஏன் தங்கா இதற்காக அழைத்தீர்கள் என்னை? அண்ணா ஏனென்றே தெரியவில்லை. திடீரென்று எங்கள் கூந்தல் இருக்கின்ற மலர்கள் எல்லாம் கருகிவிட்டன. அணையாத இந்த விளக்கம் அணைந்து விட்டது. அது மட்டுமல்ல, சுற்றிலும் இரு சூழ்ந்து இருக்கின்றது. எங்கள் முகம் எல்லாம் மாறிவிட்டது அண்ணா, கருவடைந்து விட்டது. ஏனென்றே தெரியவில்லை அண்ணா. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தாங்கள் கூறினால் தான் தெரியும். முட்டத்தூர் செல்லி இருக்காரு, அவள் வேலைத்தான். அப்படியா? ஆமா, அவர் வரம் கொடுக்காத வரம் கொடுத்து விட்டு இன்பம் துன்பம் படுகிறார். அதனால் நீங்க இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவள் இதெல்லாம் அவள் விளையாட்டுத்தான். ஆமா, இப்ப போய் செல்லியை காப்பாற்ற வேண்டும் இருவரும். அண்ணா நாங்கள் கூறுவது எங்களுக்கு புரிகின்றது அண்ணா. நமது அக்கா செல்லியும் அரக்கனிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடுகின்றாள். அந்த சமயத்தில் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு சந்திரசேகரன் ஆயினார் அவளான மாட்டிக்கொண்டார். அவளான இருந்து காப்பாற்ற வேண்டும். ஆமா, இருந்தாலும் உடனடியாக சென்று தாங்கள் கூறிய பிரகாரமே நாங்கள் செய்கின்றோம். ஆகட்டும். கோதையின் திருப்பாவை வாசகன் பாவை குரல் கேட்க கண்ணன் வந்தான். குரல் கேட்க கண்ணன் வந்தான். மங்கையர் குலத்தாழ்வான் கோதையன் குலவாழ்வான் மங்கையர் குலத்தாழ்வான் இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை கூப்பிட்ட குரல் கேட்க கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா இன்றோடு 7 நாள் முடிந்து விட்டது. எனக்கோ மாதவிடும் 7 நாள் கழித்து வந்தான் உன்னுடைய பஞ்சனைக்கு வருகிறேன் என்று உரைத்தான் சொல்லி 7 நாள் முடிந்து விட்டது. ஆனால் இன்று 8வது நாள். இதோ இருக்கக்கூடிய முட்டத்தூர் ஏரியிலே மாறளவு தண்ணிலே நின்று என்னுடைய மேடியெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. இந்த அசுத்தத்தை போக்கி பிறகு செல்லியிடம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் மனைவியிடத்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தேன் அதுபடி இருக்க வேண்டும். இந்த முட்டத்தூர் ஏரியில முள்ளுதா ஊர்பட முள்ளு தண்ணினா தண்ணி மொட்டு தூரி ஏறிதாண்டா. இதுங்க ஏற்கனவே ஜாபம் கொடுத்துருக்காங்க. அடாமாயா விடாத பேஞ்சாலும் இந்த முட்டத்தூர் ஏரியில போட்டு தண்ணி இருக்கக்கூடாதுன்னு இதை செஞ்சு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு தாலுகாவில் எது முட்டத்தூர் அந்த ஏரியில் எப்பேற்பட்ட சேமனால கூட போட்டு தண்ணிக்க சாபம் கொடுத்தது. அதனால் இப்போ இந்த முட்டத்தூர் ஏரியில மாறவ தண்ணி நீந்து இப்படி ஒன்று உடலில் இருக்க வசத்தெல்லாம் போக்கி விடுகிறேன். ஏய் சென்று விடுகிறதா? எடுத்து சென்று விடு. ஐயானே, உங்களுடைய உத்தரவு நீ சென்று வாங்க. அந்த மந்திர கோலை நான் கட்டி வருகிறேன். எடுத்து சென்று விடுகிறதா?
முட்டத்தூர் ஏரியில மாறாளவு தண்ணியில நின்று என் வேடியில் இருக்கிற அசத்தை எல்லாம் போய்கிட்டேன். இப்போது சொல்லி சந்தோஷமாக பஞ்சனைக்கு வர போறேன். அடி சொல்லி இன்றோடு 7 நாள் முடிந்து 8வது நாள் பஞ்சனைக்கு வரணும். என்னடி சொல்ற? என்னுடைய உடம்பெல்லாம் முறுக்கு ஏறுது. ஐயோ பாடிய என்னடா ஏய் அண்ணா அண்ணா என்னை காக்க வரக்கூடாதா கார்மேக வண்ணா செல்லி கேட்ட காரணம் என்ன? நான் இந்த சூரனிடத்தில் இப்பேற்பட்ட துன்பங்களை கஷ்டங்களை அவன் எனக்கு கொடுக்கின்றானே என்னை காப்பாற்ற ஒரு வழி இல்லையா அண்ணா? அவன் கேட்ட வரத்தை கொடுத்து நான் வரத்தை கொடுத்து என்ன துன்புறுத்தினாலும் நீ எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கிக் கொண்டான். என்னை கண்டு கலைக்கின்றானே அண்ணா, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறாயே கார்மேக அண்ணா. பாலாஜிக்கு பாலாஜிக்கு நான் இருக்கும் வரை நீ கவலைப்படாதே. ஆமா 7 நாள் முடிந்து விட்டதல்ல? முடிந்து விட்டது. ஆமா நீ உள்ளே அமர்ந்துக்கொள். உன் தங்கை இருவரும் வெளியே சென்று அவன் வருவான். உல்லாசமாக இருக்கிறது. தங்கா அவனது மந்திரக்கோள் இருக்கும் வரையில் தான் அவனுக்கு சக்தி உண்டு. அந்த மந்திரக்கோளை எனது கருட பக்தியை கொண்டு நான் அந்த களவாடி விட்டேன். இப்பொழுது அவன் சக்தி இருந்து நிராயுத பாணியாக இருக்கின்றான். அந்த சமயத்தில் அவன் உன்னிடம் வரும் பொழுது இந்த வாயிற்படியை தாண்டி காலை வைக்கும் பொழுது தங்கைகள் இருவரும் சேர்ந்து அவன் காலை பிடித்து நாராக கிழித்து இருந்து துண்டாக மேலும் கீழும் வீசி விடுவார்கள். அவன் அழிந்து விடுவான், நீ சுதந்திரம் அடைந்து விடுவாய். அதனால் கவலைப்படாமல் இரு, அண்ணன் இருக்கின்றேன். அது செல்லு சொல்லுங்கள். உடம்பு முறுக்கு ஏறுதடி. வாருங்கள் வாருங்கள். அடி ரகம் துடிக்குதடி முகமதி கமகுதடி. முகமதி கமகுதடி. வாங்கல் வாங்கல். ராரா சரக்கு ராரா ஏமிரா வஸ்தாரா வாருங்கள் வாருங்கள். உள்ளே வந்தாதானே ஆமா துணியெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறியா? வாருங்கள். அசுத்தமா துணியெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை இல்லை இல்ல எனக்கு பிடிக்காது. வாருங்கள். போய் அந்த பாடு சந்தோஷமா அனுபவிக்கணும்டா. சொல்லியே சொல்லிட்டு துணி இருக்கக்கூடாது உடம்புல. வந்து நாய் பீக்கலாற மாதிரி எல்லாம் எப்ப மாட்டு போறாங்க எல்லாம் எது காணுவியா நல்ல இருப்பியோ ஒன்னு எத்துமா எப்ப குயில வெப்புமோ ஆடு வாங்க 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 வாங்க. அக்கா, ஒரு பகுதியானது கிழக்கு புறமும் ஒரு பகுதியானது மேல்புறமும் வீச போகின்றோம். இன்றோடு இவன் அழிந்தான். வீசியதால் மேற்கே கீச்சேரி கீழே கீச்சேரி
கிழக்கு சேரி மேற்கு சேரி. ஆமா இவனை கிழித்து இறந்த இடம் மேற்கு சேரி. ஆமா இந்த இடம் கிழக்கு சேரி. அப்படியே ஆகட்டும் அக்கா. அக்கா அது மட்டுமல்ல, இதுவே செல்லிக்கு தாய் வீடாகவும் அமையும். கிழக்கு சேரியும் மேற்கு சேரியும் என்னுடைய தாய் வீடு. அவர் வரிசை வந்தால் நான் வெளியே கிளம்புவேன். அப்படியே ஆகட்டும் அக்கா. இவளை வீசி விடலாமா? உமையவர் தன் வடிவும் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காட்சி காமாட்சி. உமையவர் தன் வடிவும் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காட்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றார் காட்சி விசாலாட்சி. காட்சி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவருக்கு இனி அவருண்டு. கந்தன் காலடியை வணங்கினார் கனவுகள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார். உடுக்கை ஒளி ஓசை மணி விளக்கு பூஜை மனமுருகி தாயே உனை வணங்காசை. உன் திருநாமமே இங்கு பல கோடியே உன் திருநாமமே இங்கு பல கோடியே. நான் எதை சொல்லி நான் அழைத்தேனோ எல்லாம் அல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. கடவுள் தரிசனம் கால தரிசனம் சொல்றாங்க. கடவுள் தரிசனம் கால தரிசனம் சொல்லுவாங்க. முட்டத்தூர் செல்லி அம்மா வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ பேர் அன்புக்குரிய பெரியவர்களே, நாடக கலா அரசர்களே, எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஸ்ரீ கோலியம்மன் நாடக மன்றத்தால் பெருமையுடன் வழங்கிய முட்டத்தூர் செல்லி அல்லது நாயனார் சேகர் வதை இந்த நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. ஆதரவு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.